டேய், இந்த இடத்துல பயங்கரமாக வலிக்குதுடா. கிட்னியில் எதுவும் கல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அங்கே வலிச்சா கிட்னி ஸ்டோன் யாரா சொன்னா? ஆமாம், கிட்னி இங்கே தானே இருக்குது. அது ஏதாவது சாதாரண வயிற்று வலியாக இருக்கும். உண்மையாகவே கிட்னியில் கல் இருந்தால் அந்த வலி எவ்வளோ கொடூரமானதாக இருக்குன்னு தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் கிட்னி கல்னால் இங்கெல்லாம் வலிக்காது, அது வலிக்கிற இடமே வேறு. வலிக்கிற இடமே வேறையா? இந்த வீடியோவில் பாரு, ஒருத்தவங்களோட கிட்னிலேருந்து எவ்வளோ பெரிய கல் எடுத்திருக்காங்க பாரு. நம்ம கிட்னியில் தொடர்ச்சியாக கல் படிஞ்சிக்கிட்டே இருந்துச்சுன்னா அது இந்த அளவுக்கு பெருசாக போகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. கிட்னியில் ஏன் கல் வருது, அந்த கல் வரதை எப்படி கறப்பாங்க, எப்படி அதை ரிமூவ் பண்ணுவாங்க, கிட்னியில் கல்லே வராமல் இருக்கிறதுக்கு என்னென்ன மாதிரியான வழிமுறைகள்லாம் நம்ம பின்பற்றணும் அப்படின்றதெல்லாம் வந்து அந்த எபிசோடில் பார்க்க போகிறோம். இது ஸ்ட்ரீட் லைட்டிங் உயிர்மை. நம்ம சிறுநீரகத்தில் வர கல்லில் மொத்தம் 5 வகை இருக்குது. ஃபஸ்ட்டு கால்சியம் ஆக்சைடு ஸ்டோன், அடுத்தது கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன், அடுத்தது ஸ்ட்ரூவைட் ஸ்டோன், அடுத்தது யூரிக் ஆசிட் ஸ்டோன், அடுத்தது சிஸ்டைன் ஸ்டோன். இந்த 5 வகையில் ஃபஸ்ட்டு சொன்ன இந்த கால்சியம் ஆக்சைடு ஸ்டோன்றது நம்ம நார்மலாக சாப்பிட்ற சாப்பாட்டில் உள்ள கால்சியம் கண்டென்ட்டும் ஆக்சலேட் கண்டென்ட்டும் ஒன்றா சேர்ந்து ஒரு படிகமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கிட்னியில் ஸ்டோர் ஆகி அது அப்படியே காலப்போக்கில் கல்லாக மாறுறது. நம்ம சாப்பிட்றதுல நிறைய பொருட்களில் ஆக்சலேட் கண்டென்ட் இருக்கும். எது இதெல்லாம் இருக்கலாம்னா, நம்ம சாப்பிட்ற காய்கறிகள், ஒரு சில காய்கறிகள், ஒரு சில பழங்கள், நட்ஸ் வகை, கொட்டை வகைகள், இந்த மாதிரி ஒரு சில விஷயத்தில், சாக்லேட்டில் இதெல்லாம் கூட ஆக்சலேட் கண்டென்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. இதெல்லாம் நம்ம உடம்புல உள்ள கால்சியத்தோடு சேர்ந்து நம்ம கிட்னியில் கல்லா ஃபார்ம் ஆகும். இது முதல் வகை. அடுத்தது கால்சியம் பாஸ்பேட் ஸ்டோன். இது ஒரு சிலரோட சிறுநீரகத்தால் அவங்களோட ரத்தத்தில் உள்ள அதிகப்படியான ஆசிட் கழிவுகளை வெளியேற்ற முடியாத சூழல் ஏற்படும். குறிப்பாக ரீனல் டியூபுலா அசிடோசிஸ் அப்படின்ற ஒரு மெட்டபாலிக் குறைபாடு உள்ளவங்களுக்கு அவங்களோட சிறுநீரகத்தால் அவங்க ரத்தத்தில் உள்ள ஆசிடை வெளியேற்ற முடியாமல் போயிடும். அப்போது அதிகப்படியான பாஸ்பேட் கண்டென்ட்டும் கால்சியமும் ஒன்றா சேர்ந்து இந்த மாதிரியான கால்சியம் பாஸ்பேட் கற்கள் உருவாகும். அடுத்தது ஸ்ட்ரூவைட் ஸ்டோன். இது ஒரு சிலரோட சிறுநீரக பாதையில் ரொம்ப காலமாக யூடிஐ, அதாவது சிறுநீரக பாதை தொற்று, ஏதாவது பாக்டீரியாஸால் அந்த இடத்துல தொற்று ஏற்பட்டு ரொம்ப காலமாக அங்கே பாக்டீரியாஸ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கும். அப்படி உள்ளவங்களுக்கு அங்கே வாழக்கூடிய அந்த பாக்டீரியாவே தொடர்ச்சியாக அம்மோனியம் அப்படின்ற ஒரு கண்டென்ட்டை வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். இந்த அம்மோனியா அவங்களோட சிறுநீரகத்தில் உள்ள மெக்னீஷியத்தோடையும் பாஸ்பேட்டோடையும் சேர்ந்து கற்களாக காலப்போக்கில் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். அப்படின்னா இந்த வகை கற்களில் அம்மோனியம், பாஸ்பேட், மெக்னீசியம் இந்த 3 சேர்ந்த கலவையாக இந்த கற்கள் இருக்கும். இந்த வகை கற்களுக்கு ஸ்ட்ரூவைட் ஸ்டோன் அப்படின்னு பேர். அடுத்தது யூரிக் ஆசிட் ஸ்டோன். பொதுவாகவே நம்ம எல்லாரோட உடம்புலையும் அந்த யூரினில் இருக்கக்கூடிய ஒரு கண்டென்ட் தான் யூரிக் அப்படின்றது. ஒரு சிலருக்கு அவங்களோட யூரினில் அதிகமான அமிலத்தன்மை இருக்கும். அப்படி அதிகமான அமிலத்தன்மை உள்ள யூரினில் இந்த யூரிக் ஆசிடால் அவ்வளோ சீக்கிரமாக கரைய முடியாது. அப்படி கரைய முடியாதுன்றதுனால அது காலப்போக்கில் அந்த இடத்துல அந்த சிறுநீரக பாதையில் படிமமாக படிஞ்சு ஒரு கட்டத்தில் அது ஒரு கல்லாக மாறிடும். இதுக்கு தான் யூரிக் ஆசிட் ஸ்டோன்னு பேர். யாருக்கெல்லாம் இது மாதிரி வரலான்னா, அதிக உடல் எடையோட, ஒபிசிட்டியோடு இருக்கிறவங்க, அதிகமாக மாமிச உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிறவங்க, அதிக பிளட் சுகர் இருக்கிறவங்க, பிளட்டில் அதிகமாக யூரிக் கண்டென்ட் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி யூரிக் ஆசிட் ஸ்டோன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது சிஸ்டைன் ஸ்டோன். இந்த சிஸ்டைன்றது பொதுவாகவே நம்ம உடலுக்கு தேவையான ஒன்று தான். நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லும் புரோட்டீனை சிந்தசிஸ் பண்ணுறதுக்கு, புரோட்டீனை உற்பத்தி பண்ணுறதுக்கு இந்த சிஸ்டைன் கண்டிப்பாக தேவை. அதனால் இந்த சிஸ்டைனை அதிகமாக யூரினில் வெளியேற விடாமல் நம்ம உடம்பே அதை யூரினாக வெளியேற்றாமல் அதை அப்படியே ரீஅப்சர்வ் பண்ணி பயன்படுத்திக்கும். ஆனால் ஒரு சிலருக்கு சில ஜெனட்டிக் குறைபாடு இருக்கும். அந்த குறைபாடு உள்ளவங்களால் அவங்களோட உடம்புலேருந்து இந்த சிஸ்டைனை திரும்ப ரீஅப்சர்வ் பண்ணுறதுக்கு எடுத்துக்க முடியாது. அவங்க ரத்தத்திலேருந்து யூரின்லேருந்துலாம் எடுத்துக்க முடியாது. அதனால் யூரினில் அதிகப்படியாக அந்த சிஸ்டைன் வெளியேறி கொஞ்ச காலத்தில் அது அப்படியே கல்லாங்க படிஞ்சு இந்த மாதிரியான சிஸ்டைன் வகை கற்கள் உருவாகிறதுக்கு இது காரணமாக இருக்குது. இப்போ பார்த்த இந்த 5 வகையில் அதிகப்படியான மக்களுக்கு உருவாகக்கூடிய ஒரு கல் இந்த கால்சியம் ஆக்சலேட்னு முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த கல் தான். பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க கால்சியமும் ஆக்சலேட்டும் அதிகப்படியாக இருக்கும்போது அது நம்ம சிறுநீரகத்துக்கு போய் அங்கேருந்து சிறுநீரகத்தோட ரொம்ப சின்ன உறுப்பான, ரொம்ப ரொம்ப முக்கியமான உறுப்பான ரத்தத்திலேருந்து சிறுநீரை வடிகட்டி எடுக்கக்கூடிய, மற்ற கழிவுப் பொருட்களை வடிகட்டி இருக்கக்கூடிய ஒரு சின்ன செல்லுக்கு நெஃப்ரான் அப்படின்னு பேர். அந்த இடத்துலேருந்து அப்படியே வெளியேறி அங்கே சின்ன சின்ன கற்களாக, அந்த கால்சியமும் அந்த ஆக்சலேட்டும் ஒன்றா சேர்ந்து சின்ன சின்ன கற்களாக ஃபார்ம் ஆகி அப்படியே வெளியில் வந்து ரீனல் பாப்பிலா அப்படின்ற சிறுநீரகத்தோட இந்த பகுதியில் வந்து சேரும். இங்கே அது இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக படிமங்கள் மேலே சேர்ந்து கொஞ்சம் பெரிய கல்லாக மாறி அந்த சிறுநீரகத்திலேருந்து அப்படியே வெளியில் இந்த யூரிட்டர்ன்ற பகுதி இருக்கு இல்லையா, இது வழியாக வெளியேற ஆரம்பிக்கும். இந்த யூரிட்டர் வழியாக வெளியேறி இது நம்ம யூரின் பிளேடரை நோக்கி போகும். இந்த முறை பொதுவாக எல்லாருக்குமே நடக்கிறது தான். அதாவது கால்சியம்
கால்சியமும் ஆக்சலேட்டும் யூரின் வழியாக வெளியேறது எல்லாருக்குமே நடக்கிறது தான். ஆனால் ஒரு சிலருக்கு அவங்க சாப்பிட்ற சாப்பாட்டில் அதிகப்படியான ஆக்சலேட் கண்டென்ட் இருக்கும்போது அது கால்சியமோடு சேர்ந்தால் இந்த மாதிரி கல்லாக மாறுது. அப்படி மாறி அது இந்த யூரிட்டர் வழியாக வெளியில் வரும்போது அதில் நிறைய ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கும். அந்த கல்லோட சைஸையும் பொறுத்து அது சிக்கிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த கல் ரொம்ப சின்னதாக இருக்குது, கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குங்கும் போது நார்மலாக எல்லாருக்குமே அது யூரினில் வெளியேறிக்கிட்டே இருக்கும். அதை நார்மலாக நம்ம கண்டுக்கவே மாட்டோம், அப்படி வெளியேறுதுன்றதே நமக்கு தெரியாது. ஆனால் அது மேலே மேலே படிஞ்சு ரொம்ப பெருசாக மாறும்போது தான் நமக்கு உறுத்தலை ஏற்படுத்தும். இந்த யூரிட்டர்ன்றது ஒரு சின்ன டியூப், அதில் போயிட்டு இந்த கல் அடைப்பை ஏற்படுத்தும். அதோட சைட்லலாம் கிழிக்கும். அப்படி கிழிக்கும் போது அதிகப்படியான வலி ஏற்படும். இப்படி அங்கே மட்டும் அது வலி ஏற்படுத்தாமல் யூரிட்டர்லேருந்து ஓரளவுக்கு சின்னதாக உள்ளது கொஞ்சம் கொஞ்சமாக படிஞ்சு அங்கேருந்து கடந்து கீழே வந்து கீழே உள்ள இந்த யூரினரி பிளேடர்லையும் போயிட்டு படியும். அங்கேருந்து அது வெளியேறலை அப்படின்னா அங்கேயும் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக அது பெருசாக போய் அதோட சுற்றி உள்ள அந்த சுவர் பகுதி எல்லாத்தையும் கிழிக்க ஆரம்பிக்கும். இது யூரினரி பிளேடர்லையும் அதிகப்படியான வலியை ஏற்படுத்தும். இந்த மாதிரி கற்கள் தான் இந்த மாதிரி கால்சியம் ஆக்சலேட் இதால் சேர்ந்து உருவாகிற கற்களாக இருக்குது. பொதுவாகவே நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இந்த கால்சியம், இந்த ஆக்சலேட்டு, யூரிக் ஆசிடு இது எல்லாமே இருக்க தான் செய்யும். ஆனால் இது எல்லாத்தையும் நம்ம சாப்பிட்றதோட மட்டும் இல்லாமல் தண்ணியும் அதிகமாக குடிக்கணும். அப்படி குடிச்சிட்டோம்னா இது எல்லாத்தையும் ஒரு பவுடர் மாதிரின்னு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு பவுடரில் நார்மலாக அது வெறும் பவுடராக இருக்கும்போது ஒரு மாதிரி கட்டித்தன்மையோடு இருக்கும். ஆனால் அதில் தண்ணி படும்போது அந்த தண்ணியில் அது சுலபமாக கரைஞ்சி எந்த ஒரு வழியாகவும் சுலபமாக அது போகக்கூடியதாக இருக்கும். ஏன்னா தண்ணி ஒரு கரைப்பான செயல்படும், இது ஒரு கரைபொருள். ரெண்டும் சேர்ந்து நல்லா இது தண்ணியோட கரைஞ்சதுனால சுலபமாக வெளியில் போயிடும். ஆனால் நமக்கு உள்ளுக்குள்ளே அப்படி போகிறதுல தண்ணி நம்ம ரொம்ப கம்மியாக குடித்தோம்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படிமமாக சேர்ந்து ஒரு கட்டத்தில் கல்லாக மாறிடுது. ஏன்னா தண்ணி கம்மியாக இருக்குது அப்படின்றதுனால கல்லாக மாறிடுது. அப்படி மாறிச்சுனா தான் பிரச்சனையே. அதனால தான் பொதுவாகவே தண்ணி அதிகமாக குடித்தா சிறுநீரகத்தில் கல் வர பிரச்சனையிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்படி நம்ம கிட்னியில் கல் உருவாச்சுன்னா அதோட அறிகுறியாக நம்மளோட உடம்போட பின்பக்கத்தில் விழா பகுதியில் இந்த இடத்துல கடுமையாக குத்துற மாதிரியான வலி ஏற்படும். பொதுவாகவே நிறைய பேர் என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னா அவங்களோட கிட்னி அவங்களோட முன்பக்கத்தில் விழா பகுதியில் வயிற்றுக்கு இந்த 2 பக்கமும் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த இடத்துல நம்மளோட பெருகுடல் தான் அமைஞ்சிருக்கு. அந்த பெருகுடலுக்கு பின்பக்கத்தில் தான் கிட்னி அமைஞ்சிருக்கும். அதனால் கிட்னியில் கல் வந்துருச்சுன்னா பின்பக்கத்தில் முதுகு பக்கத்தில் கீழே அந்த விழா பக்கத்தில் 2 பக்கத்துலையும் தான் நமக்கு வலி ஏற்படும். கடுமையாக குத்துற மாதிரி வலி ஏற்படும். சுருக்குன்னு குத்துற மாதிரி இருக்கும். ஏன்னா இந்த கல்லில் நிறைய ஷார்ப் எட்ஜஸ்லாம் இருக்கும். அந்த ஷார்ப் எட்ஜஸ் போய் குத்திக்கிட்டே இருக்கனாலையும் அது கொஞ்சம் கொஞ்சமாக யூரினோட சேர்ந்து நகரும் போது மற்ற இடங்கள்லாம் அது கிழிக்கிறதுனாலையும் அந்த மாதிரி குத்துற உணர்வு ஏற்படும். அதோட அது அப்படி சுற்றி கிழிக்கிறதுனால அங்கேருந்து ரத்தம் அதிகமாக வெளியேறும். இந்த ரத்தம் யூரினில் கலந்து நம்ம யூரின் போகும்போது யூரினுமே ஒரு மாதிரி பிளட்டியாக கொஞ்சம் ஒரு பிங்க் நிறத்தில் அந்த மாதிரி நார்மல் கலர் இல்லாமல் நார்மலான யூரின் கலர் என்னென்னா ஒன்று தண்ணி மாதிரி இருக்கணும், அப்படி இல்லைன்னா லைட்டாக ஒரு மாதிரி மஞ்சள் கலந்த கலரில் இருக்கணும், ஒரு வெளிர் மஞ்சள் கலரில் இருக்கணும். அது இல்லாமல் இன்னும் திக்காக ப்ரௌனியாக அந்த மாதிரிலாம் வெளியேறுச்சுன்னா அப்போ உள்ள கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு அர்த்தம். இந்த வலி, இந்த மாதிரி குத்துற உணர்வு, அதோட யூரினில் இந்த மாதிரியான பிரச்சனை, அப்புறம் யூரினில் பயங்கரமாக ஸ்மெல் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் இருந்துச்சுனாலும் உடனே டாக்டரை போய் பார்த்துருங்க, கல் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இப்படி நீங்கள் டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர்ஸ் உள்ள கல் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக பிளட் டெஸ்ட்டு, யூரின் டெஸ்ட்லாம் எடுக்க சொல்லுவாங்க. யூரினில் இந்த கற்கள் இருக்கிறதுக்கான சிம்டம்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே சிடி ஸ்கேன், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் இதெல்லாம் எடுத்து உள்ள கல் இருக்கா இல்லையான்றதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த கல்லோட சைஸ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் மெஷர் பண்ணுவாங்க. சைஸ் ஓரளவுக்கு சின்னதாக தான் இருக்குது, மெடிசன்லேயே கரைச்சிடலாம் அப்படின்னா அவங்களுக்கு மெடிசன்ஸ் மட்டும் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அதோடு சேர்த்து மெடிசன்ஸ் கொடுக்குறதோட தண்ணியையும் அதிக அளவில் குடிக்க சொல்லுவாங்க. இப்படி பண்ணும்போது ஒரு சில மெடிசன்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே எடுத்துக்கும் போது அந்த கல்லையே கரைக்கக்கூடியதாக இருக்கும். நமக்கு நான் 5 வகையான கற்கள் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதில் எந்த மாதிரியான கற்கள் இருக்குன்றதை பொறுத்து அந்தந்த கற்களை கரைச்சி வெளியில் எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி மெடிசன்ஸும் மாறுபடும். ஒரு சில மெடிசன்ஸ்லாம் டைரெக்டாக கற்களை கரைச்சி வெளியேற்றுறதா இருக்கும், ரொம்ப சின்ன கற்களாக இருக்கும் போது. அப்படி இல்லைனா ஒரு சில மெடிசன்ஸ்லாம் அந்த யூரிட்டர்ன்ற பகுதி ரொம்ப சின்னதாக இருக்கு இல்லையா, அதில் இந்த கல் ரொம்ப பெருசாக இருக்கனால சிக்கிக்கிட்டு வெளியில் வர முடியாமல் உறுத்தலை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கும். அதை வெளியேற்றுறதுக்கு கல்லை கரைக்க முடியாத பட்சத்தில் அந்த யூரிட்டர்ன்ற அந்த தசை பகுதியை, அந்த குழாய் பகுதியை கொஞ்சம் விரிவடைகிற மாதிரி மருந்துகள் இருக்கும். அந்த மருந்துகள் அந்த தசை பகுதியை விரிவடைய வைக்கும் போது அதில் மாட்டிக்கிட்டு இருக்க கற்கள் கொஞ்சம் அகலமாக இடம் கிடைக்கிறதுனால சுலபமாக வெளியில் வந்து யூரின் வழியாகவே வெளியேறிடும். இந்த மாதிரி மெடிசன்ஸ் மாறுபடும். ஒருவேளை கல் அளவில் சின்னதாக இந்த மாதிரி மெடிசனால் கரைக்க முடியாத அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் பெருசாக, குறிப்பாக 5 மில்லிமீட்டருக்கு பெருசாக கல் இருக்குது அப்படின்னா அப்போ இந்த மாதிரி மெடிசன்லலாம் கரைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி இந்த டியூபை அகலப்படுத்தி அது வழியாக வெளியெடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இல்லை. அப்போது வேறு வழியே இல்லாமல் வேறு சில மெத்தட்ஸை கையாளுவாங்க. அதில் என்னென்னலாம் பண்ணுவாங்கன்னா அல்ட்ராசவுண்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இதில் சர்ஜரியெல்லாம் தேவையில்லை. இந்த அல்ட்ராசவுண்டை குறிப்பாக எந்த இடத்துல கல் இருக்குன்றதை கரெக்டாக ஸ்கேன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அடிக்கிறது மூலமாக அது ஒரு மாதிரியான சவுண்ட் வைப்ரேஷனை ஏற்படுத்தும். இந்த வைப்ரேஷன் அந்த கற்களை சின்னதாக உடச்சி விட்டு கற்கள் சுலபமாக சிறுநீரில் கரைஞ்சி வெளியேறதுக்கு வழிவகுக்கும். இதுக்கு சர்ஜரி பண்ண தேவையில்லை. அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் அடுத்த முறையில் என்ன பண்ணுவாங்கன்னா யூரிட்ரோஸ்கோபி அப்படின்ட்டு ஒரு முறை இருக்குது. இதில் யூரின் போகிற அந்த வழி மூலமாக ஒரு சின்ன டியூபை உள்ளே அனுப்புவாங்க. இதில் ஒரு கேமராவும் இருக்கும். இந்த டியூப் அப்படியே உள்ளே போய் கல் எங்கே இருக்கோ அது வரைக்கும் அதை செலுத்துவாங்க. கல்லை காமிச்சதுக்கப்புறம் அந்த கேமராவோட கல்லை பார்த்ததுக்கப்புறம் டிஸ்பிளேல பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கப்புறம் அந்த கல்லை
அதில் உள்ள ஒரு பவுச் மாதிரியான ஒரு அமைப்பு மூலமாக அப்படியே வெளியில் எடுத்து கொண்டு வந்துடுவாங்க. ஒருவேளை கல் கொஞ்சம் சைஸில் பெருசாக இருக்குது, அந்த பவுச்சில் அது பத்தலை, அப்படி எடுக்க முடியாதுன்னா இந்த யூரிட்ரோஸ்கோப்பின்ற அந்த எக்யூப்மெண்ட்லேயே லேசர் இருக்கும். அந்த லேசர் மூலமாக அந்த கல்லில் வேகமாக அந்த லேசரை அடித்து அந்த கல்லை கரைச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பவுச் மூலமாக அந்த கல்லை வெளியே எடுத்துருவாங்க. இது 2வது முறை. இந்த 2 முறையிலையுமே பண்ண முடியாது, கல் ரொம்ப பெருசாக இருக்குது இல்லை ரொம்ப அதிகமாக இருக்குது அளவில் அப்படின்னா வேறு வழி இல்லை, அடுத்த சர்ஜரிக்கு தான் போவாங்க. இந்த சர்ஜரியுமே 2 டைப் இருக்குது. ஒன்று, பேஷண்ட்டை அப்படியே குப்புற படுக்க வச்சுட்டு அவங்களோட விழா பகுதியில் ஒரு சின்ன ஹோல் போட்டு அது வழியாக ஒரு டியூப்பை உள்ளே அனுப்பி அப்படியே அந்த டியூப் வழியாக கிட்னியை போய் அடைஞ்சி அங்கேருந்து அந்த கிட்னியில் ஒரு ஹோல் போட்டு கல்லை வெளியில் எடுப்பாங்க. இது ஒரு முறை. இதில் ஒரு சின்ன ஹோல் மட்டும் தான் போடுறாங்க. இதுவும் இல்லை, ரொம்ப கல் சைஸில் பெருசாக இருக்குது, நான் இன்ட்ரோவில் காமிச்ச மாதிரி ரொம்ப பெரிய சைஸில் இருக்குது, இல்லை ரொம்ப அதிக அளவில் இருக்குது, இந்த மாதிரியான முறையெல்லாம் அதை நீக்கவே முடியாது அப்படின்னா வேறு வழி இல்லை, ஓப்பன் சர்ஜரி தான். ஓப்பன் பண்ணிவிட்டு டைரெக்டாகவே கற்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. இப்படியெல்லாம் கல் வந்து கஷ்டப்படுறதை தவிர்க்கணும்னா கல்லே வராமல் இருக்கணும். கல்லே வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சில விஷயங்கள் நம்ம கடைபிடிச்சா போதும். குறிப்பாக அதிகமான அளவில் தண்ணி குடிக்கணும். அதிகமாக தண்ணி குடிக்கணும்னு சொல்லும்போது ஒவ்வொருத்தருக்கும் இந்த அளவுக்கு கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் அப்படின்னு எல்லாருக்கும் பொதுவாலாம் ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது. நிறைய பேர் சொல்லுவாங்க 5 லிட்டர் தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு அப்படின்னு, எல்லாருக்கும் பொதுவாலாம் சொல்ல முடியாது. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா 2 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வரைக்கும் ஒரு நாள் தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். இதுவுமே எல்லாருக்கும் பொருந்தாது. வெயிலில் அதிகமாக நீங்கள் சுற்றுறீங்க, அதிகமாக எக்ஸசைஸ் செய்வீங்க, உங்களோட வேலையே வெயிலில் சுற்றுறதா தான் இருக்குது, அப்படி உடல் உழைப்பு உங்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்த 2, 3ன்றதை தாண்டி இன்னும் அதிகமான அளவில் நீங்கள் தண்ணி குடிக்க வேண்டியது இருக்கும். ஸோ உங்களோட சுச்சுவேஷன், நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க அப்படின்ற உங்களோட வாழ்க்கை முறையை பொறுத்து நீங்கள் எந்த அளவுக்கு தண்ணி குடிக்கணுன்ற முறையும் மாறுபடும். ஆனால் உங்கள் உடம்புக்கு தேவையான அளவுக்கு கண்டிப்பாக அதிகப்படியான அளவுக்கு தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி குடிச்சிங்கன்னா எல்லாமே ஈஸியாக கரைஞ்சி வெளில போயிடும், சிறுநீராக வெளியேறிடும். அதனால் கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அடுத்தது இந்த கால்சியம் ஆக்சலேட்னு ஒரு கல் சொன்னோம் இல்லையா, அதுதான் பொதுவாக எல்லாருக்கும் உருவாகுது. அது உருவாகாமல் தடுக்கணும் அப்படின்னா ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக உள்ள உணவுகளை சாப்பிடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் ஆக்சலேட் கண்டென்ட் இருக்குது. இன்னும் முக்கியமாக ஒரு சிலருக்கு கால்சியம் ஆக்சலேட் கண்டென்ட்டால் கற்கள் உருவாயிடுச்சு அப்படின்னா அவங்க இந்த மாதிரியான கீரைகளை, ஆக்சலேட் அதிகமாக உள்ள உணவுகளை சுத்தமாக எடுக்காமலே இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. இந்த கீரையில் தான் இப்படி, அதாவது கரும்பச்சை நிறத்தில் இருக்க கீரைகள் தான் ஆக்சலேட் அதிகமே தவிர முருங்கைக்கீரையில் ஆக்சலேட் கம்மியாக இருக்குன்றாங்க. அதனால் அதை எடுத்துக்கிறது நல்லது. நம்ம நட்ஸ் எல்லாம் சாப்பிடுவோம்ல, பாதாம், பிஸ்தா, வேர்க்கடலை, இந்த மாதிரி நட்ஸ் எல்லாமும் ஆக்சலேட் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக இருக்கா. சாக்லேட்லேயும் ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் கூட தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம். அப்படி கற்கள் இல்லாதவங்க இது ரொம்ப கம்மியான அளவில் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பேரிச்சம்பழத்துலேயும் ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது, சக்கரவள்ளி கிழங்குல இருக்குது, உருளைக்கிழங்குல இருக்குது. இந்த மாதிரி நிறைய காய்கறிகளில், பழங்களில், நட்ஸ்லலாம் ஆக்சலேட் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் கம்மியான அளவில் எடுத்துக்கிறது மூலமாக இப்படி கற்கள் உருவாகிறத தடுக்க முடியும். இல்லை நீங்கள் இதை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதோட சேர்த்து நிறைய தண்ணியும் குடிக்கிறது மூலமாகவும் கற்கள் உருவாகிறத தடுக்க முடியும். எதெல்லாம் எடுத்துக்க கூடாதுன்றதை பார்த்தோம். அதே மாதிரி கற்கள் வராத தடுக்கிறதுக்காக எடுத்துக்க வேண்டிய உணவுகளும் ஒரு சில இதெல்லாம் இருக்குது. சிறுநீரகத்தில் சிறுநீரை அதிகமாக உற்பத்தி பண்ணி சிறுநீரை அதிகமாக வெளியேற்றக்கூடிய ஒரு சில உணவுகள் இருக்குது. குறிப்பாக முள்ளங்கி, வாழைத்தண்டு, தர்பூசணி பழம், இதெல்லாம் தண்ணி நீர்ச்சத்து அதிகன்றதுனால நிறைய நமக்கு சிறுநீரை உற்பத்தி பண்ணி வெளியேற்றக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த உணவுகள் அதிகமாக, அதனால தான் வாழைத்தண்டு சிறுநீரக கற்களுக்கு ரொம்ப நல்லதுன்னு கூட சொல்லுவாங்க. அதனால் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக கற்கள் உருவாகிறத நம்மளால் தடுக்க முடியும். கற்கள் சின்னதாக உருவானுச்சுன்னா கூட அது கரைஞ்சி வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தேன் இல்லையா, கால்சியமும் பாஸ்பேட்டும் சேர்ந்து கால்சியம் பாஸ்பேட்ன்ற கல் உருவாகும். இந்த கால்சியமும் பாஸ்பேட்டும் சேர்றதை தடுக்கக்கூடிய சிட்ரிக் ஆசிட் நம்ம உடம்புலேயே இருக்கும். நம்ம சாப்பிட்ற உணவு மூலமாக நமக்கு கிடைக்கும். இது 2 சேர்றதை தடுக்கிறதுனால இந்த கால்சியம் பாஸ்பேட் வகையான கற்கள் உருவாகிறத தடுக்கலாம் அப்படின்னு. இந்த மாதிரியான சிட்ரிக் ஆசிட் எதெல்லாம் இருக்குன்னா இந்த எலுமிச்சப்பழம், அன்னாசி, ஆரஞ்சு, இந்த மாதிரியான சிட்ரிக் வகை ஃப்ரூட்லலாம் இந்த சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. அதனால் இதெல்லாம் தொடர்ச்சியாக அதிகமாக எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு இந்த மாதிரி கற்கள் உருவாக தடுக்கலாம். பொதுவாகவே நம்ம குடிக்கிற தண்ணியில் கொஞ்சோண்டு எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சு விட்டு குளிக்கிறது மூலமாக ஜிங்க் சத்து, இந்த சிட்ரிக் சத்து இதெல்லாம் உடம்புக்கு கிடைக்குதுன்றனால இது கற்கள் உருவாகிறத கண்டிப்பாக கட்டுப்படுத்தும். அதே மாதிரி சிறுநீரகத்தில் அதிகமாக கற்கள் உருவாகிறத தடுக்கணும்னா உப்பை கம்மியாக சேர்த்துக்குங்க. உப்பு அதிகமாக சேர்த்துக்கிட்டா சிறுநீரகத்தில் கற்கள் உருவாகும்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, நம்ம உடம்புல உப்பு அதிகமாக சேரும்போது பொதுவாகவே நம்ம உடம்புக்கு கால்சியம் சத்து தேவை. அதனால் கால்சியம் அதிகமாக யூரினில் வெளியேற்ற விடாமல் நம்ம உடம்பே அதை ரீஅப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கும். எலும்புக்கெல்லாம் கால்சியம் தேவை, இன்னும் சில மெட்டபாலிக் செயல்முறைக்கெல்லாம் கால்சியம் தேவைன்றதுனால உடம்பே அதை ரீஅப்சர்வ் பண்ணிடும். ஆனால் உப்பு நம்ம உடம்புக்கு அதிகமாக போய் சேரும்போது அது இந்த கால்சியமை உடம்பு ரீஅப்சர்வ் பண்ணுற தன்மையை குறைச்சி விட்டுறதான். அதனால் யூரினில் அதிகமாக கால்சியம் வெளியேறும். அது காலப்போக்கில் படிமமாக படிஞ்சு இந்த மாதிரி கற்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் உப்பை முடிஞ்ச வரைக்கும் கம்மியாக சாப்பிடுங்க. கல் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உப்பை ரொம்ப ரொம்ப கம்மியாக சாப்பிட்றது ரொம்ப நல்லது. அதே மாதிரி
ஒரு சில பேர் பயப்படுறாங்களாம். கால்சியமால தான் கல்லே உருவாகுதுன்றதுனால கால்சியம் கண்டென்ட் அதிகமாக உள்ள உணவுகளை தவிர்க்கிறது சில பேர் செய்கிறாங்களாம். அப்படி தவிர்க்கிறது மூலமாக கல் உருவாகிறத நீங்கள் தடுக்கலை, இன்னும் அதிகப்படுத்துறீங்கன்னு டாக்டர் சொல்கிறாங்க. எப்படின்னா கால்சியம் நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு சத்து. அந்த கால்சியம் நம்ம உடம்புல அதிகமாக எங்கே இருக்குன்னா எலும்பில் இருக்குது. கால்சியமை நீங்கள் உணவு மூலமாக தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கீங்கும் போது உடம்பு மற்ற மெட்டபாலிக் செயல்முறைக்கெல்லாம் அதை சுலபமாக எடுத்து பயன்படுத்திக்கும் நீங்கள் கொடுக்குற உணவுலேருந்தே. அப்படி நீங்கள் உணவுலேருந்து அதை கொடுக்குறத நிறுத்திட்டீங்கன்னா அப்போ அந்த கால்சியம் தேவைக்காக உடம்பு எலும்புலேருந்து அதை உருக்கி கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் எடுக்க ஆரம்பிச்சிடும். அப்போது உங்களுக்கு ஒரு பிரச்சனை மட்டும் இல்லாமல் கல் பிரச்சனை மட்டும் இல்லாமல் இன்னொரு பிரச்சனையும் சேர்ந்து வந்துடும். எலும்பை உருக்கி வெளில எடுக்கிறதுனால எலும்பெல்லாம் வலுவிழந்து போய் சின்னதாக கீழே விழுந்தால் கூட எங்கேயாவது வேகமாக இடிச்சுக்கிட்டால் கூட எலும்பு முறிவதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த எலும்பு முறிவதுக்கான வாய்ப்பையும் எலும்பை ரொம்ப மென்மையாக்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்திடுறீங்க. அதோடு சேர்த்து இப்படி கால்சியமை நீங்கள் கொடுக்கலங்கும் போது எலும்புலேருந்து அந்த கால்சியம் அது கரைச்சி எடுக்கிறதுனால உடம்புக்கு தேவையான கால்சியம் யூரின் வழியாக வெளியேறிக்கிட்டே தான் இருக்குது எலும்புலேருந்தே எடுத்து. ஸோ உங்கள் உடம்புலேருந்தே உங்கள் எலும்புலேருந்தே எடுக்கிற கால்சியமை யூரின் வழியாக வெளியேற்றும் போது அந்த கல் உருவாகிறதுக்கான வாய்ப்பு இன்னும் அதிகப்படுத்துறீங்க. அதனால கால்சியம் குறைச்சி எடுக்கணுன்றதெல்லாம் அவசியமே இல்லை. நார்மலாக உங்கள் உடம்புக்கு எவ்வளோ கால்சியம் தேவையோ அந்த அளவுக்கு கால்சியமாக நீங்கள் எடுக்கிற உணவு மூலமாக தொடர்ச்சியாக எடுக்கிறது முக்கியம். இதே மாதிரி நம்ம கிட்னி எப்படி இயங்குது, அது நம்ம ரத்தத்துலேருந்து தண்ணியை கழிவுப் பொருட்கள்லாம் எப்படி பிரித்து யூரினாக வெளியேற்றுது அப்படின்றத பற்றியும், யூரினை ரொம்ப நேரம் அடக்கிக்கிட்டே இருந்தோம்னா என்ன மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு அது மரணம் வரைக்கும் எப்படி போய் முடியுது அப்படின்றத பற்றியும் நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ எபிசோடில் பேசியிருக்கோம். அந்த வீடியோ இந்த கார்டில் இருக்குது. அடுத்து இதை கிளிக் பண்ணி பார்த்துருங்க. அடுத்த வாரம் புதன்கிழமை 6:30 மணிக்கு இன்னொரு வீடியோ எபிசோட சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்ட்ரீட் லைட் சேனலோட இணைஞ்சிருக்கேன்.